ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங்லிட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே மகேஷ் தட்டானியோட ப்ளே டான்ஸ் லைக் அ மேன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். மகேஷ் தட்டானி இஸ் அ லிவிங் ரைட்டர். ஹி வாஸ் பார்ன் இன் த இயர் 1958. இவங்க ஒரு இந்தியன் டேரக்டராகவும் இருக்காங்க. மூவிஸ் எல்லாம் கூட இவங்க வந்து எடுப்பாங்களா, ஆக்டராக இருக்காங்க, ப்ளே ரைட் அண்ட் அதர் ஒர்க்ஸும் கூட இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்க பெங்களூரில் பிறந்திருக்காங்க. பட் பெங்களூரில் குஜராத்தி பேரண்ட்ஸ்க்கு வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட ஆரிஜின் வந்து குஜராத் தான், பட் இவங்க வாழ்ந்தது வந்து பெங்களூரில் வந்து வாழ்ந்திருக்காங்களாம். இவங்க எட்வர்ட் ஆல்பியோட ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜீனியா வுல்ஃப் அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ஏர்லி லைஃப்லேயே வந்து படிச்சிருக்காங்க. எட்வர்ட் ஆல்பியோட ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜீனியா வுல்ஃப் அண்ட் அந்த ஒர்க் படித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தியேட்டர் மேலே ஒரு பேஷன் வந்து இருக்கிறதா அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. தியேட்டர் அப்படிங்கும்போது பிளேஸ் எல்லாம் அவங்க வந்து போர்ட்ரை பண்ணுறது, அதை வந்து எழுதி அதை வந்து ஆக்ட் பண்ண கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான பேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்போ தான் டிஸ்கவர் வந்து பண்ணியிருக்காங்களாம். இவங்க நிறைய நோட்டபிளான பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் சொல்யூஷன்ஸ், டான்ஸ் லைக் அ மேன், பிரேவ்லி ஃபாட் த குயின், ஆன் மகி நைட் இன் மும்பை, தாரா, 30 days in September அண்ட் த பிக் ஃபேட் சிட்டி. இதெல்லாம் இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக வந்து இருக்குது. இவ்வளோ பிளேஸ் எழுதியிருக்காங்க. அப்போ ரெகக்னிஷனும் கண்டிப்பாகவே கிடச்சிருக்கும். இந்தியாவில் கொடுக்குற ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக இருக்கிற சாகித்ய அகாடமி அவார்டு, அந்த அவார்டை வின் பண்ண ஃபஸ்ட் ப்ளே ரைட் வந்து இந்த மகேஷ் தட்டானியாக தான் இருந்திருக்காங்களாம். இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து இந்தியன் தியேட்டருக்கு ரொம்ப கிரேட்டான கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, தியேட்டர் மட்டும் இல்லை, லிட்டரரி ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே கிரேட்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளே ரைட்டாக வாங்கின ரைட்டர் வந்து இந்த மகேஷ் தட்டானியாக தான் இருந்திருக்காங்க. இவங்களோட பிளேஸில் கன்சிஸ்டண்ட்டாக சோஷியல் இஷ்யூஸ் பற்றிலாம் இவங்க வந்து பேசுகிறாங்களாம். அதுலேயும் முக்கியமாக ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இந்த மேல் ஃபீமேல் சொல்லி பாகுபாடு பார்ப்பாங்கல்ல, ஸோ அதை பற்றி இவங்க வந்து ரொம்பவே டீல் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோடிப்பிக்கலாக எப்படியான ரூல்ஸ் எல்லாம் சொசைட்டி வந்து வச்சிருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து இவங்களோட பிளேஸ் மூலமாக வந்து போர்ட்ரே வந்து பண்ணுறாங்களாம். இந்த ஒர்க் டான்ஸ் லைக் அ மேன், இட் வாஸ் பப்ளிஷ் in the year 2006 and now இந்த பிளேக்குள்ளே நம்ம வந்து போவோம். த டான்ஸ் லைக் அ மேன் இந்த ஒர்க்கோட சென்ட்ரல் எலமெண்ட் என்ன அப்படின்னா டான்ஸ், பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஃபார்மெட் இருக்குல்ல, ஸோ அதை தான் மெயினான ஒரு எலமெண்ட்டாக வச்சு இந்த பிளேயை வந்து மகேஷ் தட்டானி வந்து எழுதியிருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி ஒரு ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸோட லைஃப்பை வந்து மாற்றுது அப்படிங்கிறத இந்த ஒர்க்காக வந்து இருக்குது. ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவங்க தான் இதோட ப்ரோட்டகனிஸ்டாக வந்து இருக்காங்க. ஜெயராஜ் வந்து ஒரு குஜராத்தி ஃபேமிலியோட ஒரு மெம்பராக வந்து இருக்காங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து ரத்னா வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2 பேருக்குமே பரதநாட்டியம் டான்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்குமா. 2 பேருமே என்ன ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பரதநாட்டியம் டான்சர்ஸாக மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெயராஜ் அண்ட் ரத்னா 2 பேருமே வந்து ட்ரீம் பண்ணுறாங்க. ஜெயராஜோட ஃபாதர், அந்த குஜராத்தி பர்சன் வந்து யார் அப்படின்னா அம்ரித்லால். இவர் வந்து ஒரு ஃபார்மர் ஃப்ரீடம் ஃபைட்டர், முன்னாடி ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்க. இவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான மேன். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு மேன் அப்படிங்கிறவன் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. மேன் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணணும், ஒரு ரெஸ்பெக்டபிளான லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், அவன் தான் மேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த அம்ரித்லாலாக இருக்காங்க. இவருக்கு வந்து இந்த சிங்கிங், டான்ஸிங் அதெல்லாமே கூட சுத்தமாகவே பிடிக்காது. இவர் நினைக்கிறாரு டான்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயம் அண்ட் இந்த விஷயத்தை வந்து ப்ராஸ்டிடியூட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்க பர்சன் தான் யார் அப்படின்னா இந்த அம்ரித்லாலா வந்து இருக்காங்க. பட் அவரோட சன் ஜெயராஜ் இருக்காருல்ல, அவருக்கு டான்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. டான்ஸ் அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட் மட்டும் கிடையாது, அவரோட ஃபாதரோட அந்த நேரோ ஐடியாஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனாக தான் ஜெயராஜ் வந்து இந்த டான்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காராம். அம்ரித்லால் வந்து எப்படியாவது ஜெயராஜை டான்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஜெயராஜ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. டான்ஸ் தான் ஜெயராஜுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. ஒரு ஃப்ரீடமை வந்து அவர் டான்ஸ் மூலமாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஜெயராஜ் வந்து டான்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே இல்லை, அந்த பேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அண்ட் இவங்களோட ஒய்ஃபை பார்ப்போம். ரத்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சவுத் இந்தியன் ஃபேமிலியில் ஒரு கேர்ளை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ரத்னா வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டர். இவங்களும் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் தான். பட் ஜெயராஜுக்கு வந்து ரொம்ப பேஷன்னால அவன் டான்ஸர், இவங்க ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டர். ஆம்பிஷியஸ் அப்படிங்கும்போது இந்த டான்ஸை வச்சு
வச்சு நிறைய ஃபேம், மணி, ரெஸ்பெக்ட் எல்லாமே இவங்க டான்ஸை வச்சு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த ரத்னாவா வந்து இருக்காங்க. ரத்னா என்னவும் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு 75 இயர் ஓல்டு ப்ராஸ்டிடியூட் விமன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு யாருக்கும் தெரியாமல் டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு வந்து வராங்களாம். அம்ரித்லால் வந்து ஒரு நாள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இப்படி இவங்க வந்து போயிட்டு கற்றுக்கிட்டு வராங்க அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. அம்ரித்லாலுக்கு ஏற்கனவே டான்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஸோ இந்த விஷயமும் தெரியும் போது அவர் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. ஜெயராஜ் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ரத்னாவை வந்து டான்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ண சொல்லு, இல்லைனா நான் வந்து உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்து போடுறாரு. ஜெயராஜும் சேர்ந்துட்டு ஃபாதர் கூட வந்து சண்டை வந்து போடுறான். சண்டை வந்து போட்டு ஜெயராஜ் அண்ட் ரத்னா 2 பேருமே அவங்களோட வீட்டில இருந்து வெளியே வந்து வந்துடுறாங்க. ரத்னாவோட அங்கிளோட ஹவுஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. பட் அந்த அங்கிளோட ஹவுஸில் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த அங்கிளுக்கு இந்த ரத்னா மேலே ஒரு பேடான ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால் அந்த அங்கிள் ஹவுஸில் ரொம்ப நாள் அவங்களால இருக்க முடியல. அங்கேருந்து கிளம்பி இவங்களோட வீடாக இருக்க அந்த அம்ரித்லாலோட வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்க. அம்ரித்லால் இப்போ வந்து ஒரு கண்டிஷன் வந்து போடுறாரு. நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா ரத்னா மட்டும்தான் டான்ஸ் பண்ணணும், ஜெயராஜ் வந்து டான்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து போடுறாரு. இவருக்கு வந்து முதல்ல இருந்தே பிடிக்காதுல்ல சன் டான்ஸ் ஆடுறது. ஸோ அதை இந்த பிரச்சனை மூலமாக எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரத்னா மட்டும் டான்ஸ் பண்ணலாம், ஜெயராஜ் வந்து டான்ஸ் பண்ணக்கூடாது, இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தால் வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாரு. ரத்னா வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ரத்னாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட கரியர் தான் முக்கியம், ஜெயராஜோட பேஷன் பற்றிலாம் அவங்க வந்து நினைக்கல. ஸோ அதனால் ஓகே ஃபாதர் இன்லாம் சொல்கிற அந்த பிளானை நம்ம எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கரியரை காப்பாற்றுறதுக்காக ஜெயராஜை எப்படியாவது டான்ஸ்லேருந்து வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது ரத்னா வந்து ஸ்லோவாக ஜெயராஜுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் எல்லாம் கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிங் டான்ஸர், ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல் தான் வந்து ரத்னா ஜெயராஜ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஜெயராஜ் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே சஃபர் ஆகிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னா, நம்ம ஒய்ஃப் தான் நம்மளோட சக்ஸஸை வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவருக்கு வந்து தெரியாது. லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெயராஜ் அண்ட் ரத்னா 2 பேருக்குமே வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது, ஒரு சன். அந்த சன்னோட நேம் என்ன அப்படின்னா சங்கர். ரத்னா வந்து அந்த சன்னை டேக் கேர் பண்ணாமல் அவங்களோட டான்ஸிங் கரியருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சன்னை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் ஒரு நானி வச்சு சன்னை வந்து டேக் கேர் பண்ண சொல்லி வச்சுருக்காங்க. நானி அப்படின்னா பேபி சிட்டர் அப்படிங்கிற மாதிரி பேபியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பர்சனை வந்து அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன் டே சங்கர் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. குழந்தை தானே, ஸோ ரொம்பவே அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த நானி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சங்கர் எப்படியாவது அமைதிப்படுத்தணும் அப்படி சொல்லி ஒரு ஓபிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிஎம் அப்படின்னா ஒரு ட்ரக் மாதிரி மெடிசின் தான். பட் அந்த மெடிசினே இவங்க வந்து ரொம்ப ஓவர் டோஸாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓவர் டோஸாக கொடுத்ததுனால அந்த பேபி சங்கர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜெயராஜுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் ரத்னா அப்பவும் கூட அவங்க வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. ரத்னா ஒரு குழந்தைய வந்து பர்த் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு டாட்டர். அந்த டாட்டரோட நேம் வந்து லதா. இப்போ ரத்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் டைமையுமே வந்து லதா கூட செலவு பண்ணுறாங்க. லதாக்கு வந்து நிறைய டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த பேபி வந்து கொஞ்சம் வளர்ந்தப்புறம் எப்படியாவது லதாவை ஒரு டான்ஸராக மாற்றிடணும், அதுவும் கிரேட்டான டான்ஸராக மாற்றிடணும் அப்படி சொல்லி ரத்னா அவங்களோட டைம் எல்லாத்தையுமே வந்து இந்த பேபிக்காகவே டிவோட் பண்ணுறாங்களாம். லதாவுமே வந்து வளரும் போதே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையுமே பார்த்து வளரக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இருக்குது. மதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இவங்களுக்கு வந்து எப்படி டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் கைடன்ஸோட அந்த லதாக்கு வந்து எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் லதா வந்து பெரிய கேர்ளாக மாறுறாங்க. அப்புறம் ஒரு பாயை வந்து அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த பாயோட நேம் வந்து விஸ்வாஸ். அண்ட் ரத்னா அந்த விஸ்வாஸை கல்யாணம் பண்ணுறதுக்கு போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ வந்து லதாவை ஆஃப்டர் மேரேஜும் கூட டான்ஸ் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து போடுறாங்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். அண்ட் லதா அண்ட் விஸ்வாஸ் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. லதா அவங்களோட டான்ஸிங் கரியரை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் ரத்னாவுமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஏஜ் காரணமாக அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இறந்து போனதுக்கப்புறம் வந்து லதா என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலி தான் எனக்கு டான்ஸை விட முக்கியம்னு சொல்லி டான்ஸை லீவ் பண்ணிவிட்டு ஃபேமிலியை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து இருக்குது. அந்த ஃபாதர் ஜெயராஜ் இருக்காருல்ல, அவருக்கு இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்மளோட டாட்டர் வந்து அந்த மதர் மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. ரத்னா இருக்கும்போது அவங்களோட என்டையர்
டைம் ஃபுல்லாகவே லதாவோட டான்ஸ்க்காக தான் செலவழிச்சாங்க. பட் இவங்களுக்கு லதாக்கு பெருசான அப்புறம் அவங்களுக்கு வந்து தெரியுது, ஓகே ஃபேமிலியுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸிங் கரியரை விட்டுட்டு ஃபேமிலியை சூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த அந்த ஃபாதர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுறாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. டான்ஸ் லைக் அ மேன். இந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா அம்ரித்லால் அவர் வந்து ஓல்டு ட்ரெடிஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் வந்து மேனை வந்து வீக்காக மாற்றும் அப்படி சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. ஜெயராஜ் வந்து ரிபல்லியன் அதை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. டான்ஸ் வந்து அவருக்கு வந்து ஃப்ரீடமாக கொடுக்கும். அந்த ஃபாதருக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரிபல்லியஸான ஒரு கேரக்டர் அதை வந்து இவர் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. பட் அவங்களோட ஃபாதர் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில மாட்டிக்கிட்டு இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ரத்னா வந்து ஒரு செல்ஃபிஷான ஆம்பிஷன் இருக்க ஒரு லேடியாக வந்து இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்க ஜெயராஜோட லவ்வையே யூஸ் பண்ணி அவங்களோட கரியரை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து நினச்சிருக்காங்க. எப்படியாவது டாட்டரையும் டான்ஸ்குள்ளே புஷ் பண்ணி அவங்க வந்து தள்ளிவிட்டாங்க. பட் லதா எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து டான்ஸை வந்து பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த டான்ஸை ரொம்ப ஒரு அப்சஷனாக அவங்க வந்து பார்க்கல. ஸோ இப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் மகேஷ் தட்டானி வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் UGTRBயில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பார்ப்போம். வாட் இஸ் ரத்னா இன் டான்ஸ் லைக் அ மேன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட்? அண்ட் தி ஆப்ஷன்ஸ் ஆர் didn't allow to visit relatives, didn't have freedom to express her art, selling flowers at temple steps, teaching old dance compositions. And the correct answer is didn't have freedom to express her art. அவங்க வந்து டான்ஸ் பண்ண போகும்போது அந்த அம்ரித்லால் வந்து அவங்கள வந்து தடுப்பாங்கல்ல முதல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் அப்படின்னா என்னோட ஆர்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ரத்னாக்கு வந்து இருந்துச்சு. And that's it for Dance Like a Man. We will meet in the next audio lecture. Thank you.